ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், நாடாளுமன்றத்தின் இன்றைய நிகழ்வுகள் என்ன? இன்னைக்கு மிக முக்கிய மசோதா தாக்கலாகிறது. இதன் முக்கியத்துவத்தையும் பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 6ஆம் நாள் அலுவல்கள் 2 நாள் இடைவெளிக்கு பிறகு இன்று காலை 11 மணிக்கு கூடுகிறது. டெல்லி ஜந்தர் மந்தரில் நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்தும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் காக்ரோச் ஜனதா அமைப்பினர் மற்றும் மாணவர்கள் நடத்திய போராட்டம் கடந்த சனிக்கிழமை என்று முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தொடர் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைய தினம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வினாத்தாள் கசிவு தொடர்பான முக்கிய மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக பொது தேர்வுகள் முறையற்ற வழிமுறைகள் தடுப்பு திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்கள் தாக்கல் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த மசோதா இன்றைக்கே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக வினாத்தாள் கசிவு குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்ச தண்டனையாக 10 கோடி ரூபாய் அபராதம் மற்றும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை போன்றவை விதிப்பதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. மேலும் இந்த வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்க ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கவும் இந்த மசோதா வகை செய்கிறது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் நிச்சயம் இந்த தினம் அமளியில் ஈடுபடாமல் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது எதிர்க்கட்சிகளும் மாணவர்களும் முன்வைத்த வினாத்தாள் கசிவுகளை தடுப்பதற்கும் கடுமையான தண்டனைகளை வழங்க வகை செய்யும் மசோதா என்பதால் எதிர்க்கட்சிகள் இன்றைய தினம் அமளியில் ஈடுபடாமல் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த மாணவர்களின் மீது நடத்தப்பட்ட தடியடி அதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்பது உள்ளிட்ட பிரச்சனைகளையும் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் எழுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே இன்றைய கூட்டத்தொடர் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை மற்றும் ரூபாய் 10 கோடி அபராதம் விதிக்கும் மசோதா இன்றைய தினம் மக்களவையில் தாக்கலாகிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.